பெற்றோர்களுக்கும் மாணவ மணிகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ஷார்ட் டைம்ல ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் கூட ஒரு பிசகு இல்லாம 2ஆம் வகுப்பு மாணவர்கள் ஸ்டேஜ் ஏறி சொல்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம், அரிதான விஷயம். பெரியவங்களுக்கே ஒரு பயம் இருக்கும்போது நல்லா கிளியரா சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. சாருக்கும் நம்ம NGO சார் எழுவ அறக்கட்டளையுடைய கஜேந்திரன் சார் இந்த சிறப்பித்தமைக்கும் நன்றிகள் பல. கல்வி மட்டுமே அழியாத செல்வம், அதை அனைவரும் பெற வேண்டும் என்பது என் ஆசை. நீங்களும் நன்றாக படித்து வளர்ந்து வந்தால்
அழைப்பார்கள். நன்றி, வணக்கம். நல்லா கிளாப் பண்ணுங்கம்மா. அது வந்து ட்ரெடிஷனல் காமராஜர், அதாவது பாரம்பரியமா வர காமராஜர். நல்லா பாருங்க, இதுக்காகவே இது 2வது போன வருஷமும் இப்படி சிறப்பா செஞ்சிருந்தான். இந்த வருஷமும் அவங்க பேரண்ட் வந்து அதே மாதிரி காமராஜர் மாதிரியே இருக்கணும்னு சொல்லி அந்த அந்த பாவனை, முகபாவனை, மீசை ஏன்னா சின்ன சின்ன நுணுக்கங்களுக்கும் எவ்வளவு வேலை செஞ்சிருப்பாங்க, எவ்வளவு பேரண்ட்ஸ் அதுக்கு மெனக்கட்டிருப்பாங்கன்னு கொஞ்சம் பாருங்க. இது ட்ரெடிஷனல் காமராஜர், இது கலிகால காமராஜர். சரியா? இப்ப காமராஜர் வந்தா எப்படி இருக்கும், அப்ப அந்த ட்ரெண்ட் எப்படி இருக்கும்ன்றதுக்கு 2 காமராஜரா இருக்காங்க. நல்லா அதுக்காக ரொம்ப பலத்த ஒரு தகவல் கொடுக்கலாமா? பேரண்ட்ஸுக்கும் கோடான ஒரு நன்றிகள், சார்பு நன்றிகள். My name is Renita Krausi. I study in second standard B section. நான் காமராஜரை பற்றி சொல்ல போகிறேன். காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி விருதுநகர் மாவட்டத்தில் பிறந்தார். இவர் தந்தை பெயர் குமாரசாமி, தாயார் சிவகாமி அம்மாள் ஆவர். இவருடைய இயற்பெயர் காமாட்சி. இவருடைய தாயார் செல்லமாக ராதா என்று அழைப்பார். பின்ற விதிவே காமராஜர் என்று ஆனது. வணக்கம். பெற்றோர்களுக்கும் மாணவ மணிகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ஷார்ட் டைம்ல ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் கூட ஒரு பிசகு இல்லாம 2ஆம் வகுப்பு மாணவர்கள் வந்து ஸ்டேஜ் ஏறி சொல்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம், அரிதான விஷயம். பெரியவங்களுக்கே ஒரு பயம் இருக்கும்போது நல்லா கிளியரா சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. சாருக்கும் நம்ம என்ஜிஓ சார், எழுத அறக்கட்டளை கஜேந்திரன் சார் வந்து சிறப்பித்தமைக்கும் நன்றிகள் பல. கல்வி மட்டுமே அழியாத செல்வம், அதை அனைவரும் பெற வேண்டும் என்பது என் ஆசை. நீங்களும் நன்றாக படித்து வளர்ந்து வந்தால் நாடு உங்களை கொண்டாடும். நன்றி, வணக்கம். அதை என்னதான் கொண்டாடுறாங்க கவர்மெண்ட்? கல்வி வளர்ச்சி நாளா கொண்டாடுறாங்க. ஆனா நம்மளுடைய முதலமைச்சர் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு? 100 வருஷ படிப்புக்காக போட்ட அடித்தளம். மதிய உணவுக்காக மட்டும் நம்ம பேசிட்டு இருக்கோம். காமராஜர் மதிய உணவு ஆரம்பிச்சாரு ஸ்கூல்ல, அதனாலதான் பிள்ளைங்க தொடர்ந்து வராங்க. ஆனா அவர் அன்னைக்கே என்ன பண்ணியிருக்காருன்னா 100 இயர்ஸ்க்கு இதை போடும்போது அதனுடைய பின்புலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்திருக்காரு அப்படின்னு இன்னைக்கு அவரு இன்ஸ்டால சொல்லியிருக்காரு. சரியா? இப்ப 2ஆம் வகுப்பு ஏ பிரிவு மாணவர்கள் காமராஜரை பத்தி ஒரு இங்கிலீஷ் பேஜ் கொடுக்குறா பிரதிபா சாய்.
அடுத்து காமராஜை பத்தி ஒரு சில கவிதை வரிகள் கொடுக்குறா ரஷ்மிகா. அப்புறம் அவங்கள பத்தி ஒரு அகர வரிசையில் பாடல் கொடுக்குறா மகதி சிவானி. அதுக்கப்புறமா அவங்க சேர்ந்து ஒரு பாடல். மொத்தமே ஒரு 10 நிமிஷத்துல முடிஞ்சிடும். கொஞ்சம் அமைதியா இருக்கிறீங்களா? ரைட், ஓகே, அது இருக்கட்டும். இதுக்காகவே இது 2வது, போன வருஷமே இப்படி சிறப்பா செஞ்சிருந்தான். இந்த வருஷமும் அவங்க பேரண்ட் வந்து அதே மாதிரி காமராஜர் மாதிரியே இருக்கணும்னு சொல்லி அந்த அந்த பாவனை, முகபாவனை, மீசை என சின்ன சின்ன நுணுக்கங்களுக்கும் எவ்வளவு வேலை செஞ்சிருப்பாங்க, எவ்வளவு பேரண்ட்ஸ் அதுக்கு மெனக்கட்டிருப்பாங்கன்னு கொஞ்சம் பாருங்க. இவர் ட்ரெடிஷ்னல் காமராஜர், இவர் கலிகால காமராஜர். சரியா? இப்ப காமராஜர் வந்தா எப்படி இருக்கும், அப்ப அந்த ட்ரெண்ட் எப்படி இருக்கும்ன்றதுக்கு 2 காமராஜரா இருக்காங்க. நல்லா அதுக்காக ரொம்ப பலத்த ஒரு கரவழி கொடுக்கலாமா? பேரண்ட்ஸுக்கும் கோடான கோடி நன்றிகள், நன்றிகள்.